கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அடத்திலிருந்து ஜீவபூற்று புறப்படும். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணுமா. ஏன்னா நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக முடிவு பரிந்தம் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதனால் ஆண்டவர் பிரியமாய் நடந்து எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அவரை நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம எந்த பிரச்சனைகளையும் இந்த வாலிப பிராயத்தில் மாட்டிக்க கொள்ளக்கூடாது. அதனால் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது, உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதனால் நான் முடிந்தவரை நல்லவர்களாகவே வாழ முயற்சி செய்யணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நீதிமொழிகளில் பைபிளில் ஒன்றுலேருந்து நீதிமொழிகள் அதிகாரத்தில் லாஸ்ட்டு 31 வரைக்கும் நல்ல அறிவுரைகள் இருக்குது. அதனால் ஒரு பைபிள் வாங்கி கூட வாசிக்கலாம். ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு பைபிள் வாசி, அந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆமென்.